99 வயசு அப்பா கையில் இருந்த வைர மோதிரம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் கூடயே வச்சு எரிச்சிடுறாங்க. 2 அண்ணன்களும் அதை போய் தேடி பார்த்தா அவர் எரிச்ச இடத்துல அந்த வைர மோதிரம் கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்க வித்த ரவுடி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவன் ஐடியா கொடுக்குறான். எரிச்சப்ப அந்த மோதிரம் நீங்கள் அஸ்தி எடுத்து வச்சிங்களா, அதுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே அதை எடுக்கிறதுக்கு பிளான் போடுறானுங்க. 2 அண்ணன்களும் தனித்தனியாக அன்னைக்கு நைட்டு அந்த அஸ்தி பானை எடுக்கிறதுக்காக போகிறானுங்க. ஃபஸ்ட்டு பெரிய அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுறான், 2வது சின்ன அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ஒரு பைத்தியக்கார பேரன் இருக்கான். அவன் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போனதை இந்த 2 அண்ணன்களுக்கும் மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பிடிச்சி எங்கள் அப்பாவை எங்கடா எடுத்துகிட்டு போகிறேன்னு திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துலயே வச்சிடறாரு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு 2 பசங்களும் சேர்ந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி, நாங்கள் இதை நம்பி தான் நிறைய கடன் வாங்கியிருக்கோம், அந்த மோதிரம் அந்த அஸ்தி பானைக்குள்ளே தான் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சண்டை போடுறாங்க. அது பாவண்டா, அப்படிலாம் ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடாதுன்னும் போது, அப்படின்னா வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் செலவு பண்ண காசு எல்லாமே ஒரு ரவுடி கிட்டேருந்து வாங்கின காசு தான், அந்த வைர மோதிரத்தை அவனுக்கு தரேன்னு சொன்னேன், நாளைக்கு அவன் வருவான், அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்று குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அந்த மோதிரத்தை அஸ்தியிலேருந்து எடுக்கிறதுக்கு. பானையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அஸ்தி மட்டும்தான் இருக்குது, அந்த மோதிரம் இல்லவே இல்லை. எமோஷ்னலான பெரிய அண்ணன் எல்லாரையும் பார்த்து திட்டுறாரு. உங்களுக்கு அப்பா மேலே பாசமே இல்லையாடா, அவரோட அஸ்தியை போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த வைர மோதிரம்லாம் நம்ம அப்பாவுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைடான்னு. அப்பா மேலே பாசமே இல்லாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு 2 தம்பியும் உணர்ந்துடுறாங்க. மருமகளுங்கெல்லாம் அவங்ககிட்ட இருக்க நகையை கொடுத்து இந்த கடன் அடைக்க சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் மொத்த குடும்பமும் சேர்ந்து பீச்சுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு படையல் வச்சு அஸ்தியை கரைக்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு காக்கா அங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மனசு நிறைவாகி மொத்த குடும்பமும் சந்தோஷமாக ஒன்றா நடந்து வராங்க. கடைசியாக அந்த வைர மோதிரம் எங்கே தான் போச்சுன்னு பார்த்தா இவங்க பெரிய அண்ணன் ஒரு நகை கடையில் போய் நின்று காசு வாங்கிட்டு இருக்காரு. இவங்க தம்பிங்க 2 பேரும் ரவுடி கிட்ட 50 லட்ச ரூபாய்க்கு பிளான் போட்டிருப்பாங்களே நகையை விற்கிறதுக்கு. அதே ஆளுக்கிட்ட பாவம் இவர் ஏமாந்து 3 லட்ச ரூபாய்க்கு அந்த மோதிரத்தை விற்றுருப்பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கட்டமீச அண்ணன் தான்.